ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலேயே உங்களோட கஸ்தூரி பாய் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அழகா பூ தொடுத்துட்டு இருக்காங்க. கிட்ட காட்டு. இது என்ன பூத்துனா எங்க வீட்டுல பூத்த பிச்சு பூ. நம்ம வீட்டுல நம்ம பூத்து பாருங்க. அம்மா பேத்தி மாரும் ஸ்கூலுக்கு போறதுக்கு பூ கொண்டு வைக்கணுமா. அப்புறம் இங்க பாருங்க, நேற்றுக்கு நான் ஒரு வீட்டுல வந்து செரி பறிச்சுட்டு வந்தேன். அந்த செரி அப்புறம் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, எப்படின்னா அம்மா வந்து இப்ப பூ வைப்பாங்களா மாட்டாங்களா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அது வந்து அதுலயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீ வந்து வித்தியாசமா செயல்படுறவன் தானே, பண்ணலாம் தானே அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அது எனக்கு அப்படின்னா நான் பண்ணிடுவேன், சரியா? அது அவங்களோட விருப்பம். அவங்களுக்கு என்னைக்கு தோணுதோ அதை அவங்க பண்ணுவாங்க, சரியா? அடுத்த நம்ம ஆமா, அவங்களுக்கு வைக்கணும்னு தோணுச்சுன்னா அவங்க வைப்பாங்க, ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம கம்பல் பண்ணக்கூடாது. பார்த்தீங்களா, ஒருத்தங்களை நீங்க இதை செய்யணும் அப்படிங்கறது கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு விருப்பம்னா அவங்க எது செஞ்சாலும் ஓகே தான், சரியா? பூ தொடுத்தாச்சு. அம்மா இந்த எங்க அம்மையை வச்சுட்டு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன கஷ்டம் தெரியுமா? சருன்னு நான் சொன்னேன், எம்மா பூ தொடுக்காதம்மா, அதை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கடையில எங்க அம்மா எவ்வளவு தொடுத்து வச்சாச்சு பாருங்க. அதற்கு நேரம் இல்ல, ஸ்கூல் 9 மணிக்கு தான் போவாங்க. இருக்கட்டும், குடுத்தா இருக்க மாட்டா. ஆனா சாப்பிடறது எப்ப திரும்ப சாப்பிடுவா? 11 மணிக்கு தான் சாப்பிடுவா. எப்ப பசிக்கோ அப்ப சாப்பிடும். ஆமா, இப்ப யாத்திக்கு மட்டும் தான் பூ கொடுப்பியா? வேற யாரையும் கொடுக்கணும், வரையவே கொடுப்பேன். யாரு வரா? யாரு வரீங்க? யாரு வந்தாலுமே எங்க அம்மா உங்களுக்கு பூவெல்லாம் தருவாங்க, சரியா? பாருங்க, இன்னமும் கவனம் அந்த வீடியோல வரல. சொல்லுமா அவங்ககிட்ட. எல்லாரும் வாருங்க மக்களே, நான் பூ தொடுத்து தரேன், சரியா? பத்தியில பூ தொடுத்தாச்சு. என்ன அப்படியே கொண்டு பேத்தி மாருக்கு கொடுக்க போயிட்டு வந்தாதான் நிம்மதி. போந்தால ஓகே. உங்களுக்கு உங்க பாட்டி இந்த மாதிரிலாம் பூவெல்லாம் தொடுத்து தருவாங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.